தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க குடுமி. உனக்கு யார் வர சொன்னது? நான் உன்னை வான்னு சொன்னனும். வந்தது மட்டும் இல்லாம இந்த ரூபி பிள்ளைட்ட போய் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசியிருக்கா. என் தம்பியை காதலிக்கிறியோ? காதலிக்க மூஞ்சி பாரு. என் தம்பியை காதலிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? குடுமி இருக்காத அறுத்து விட அறுத்து. உங்களுக்கு இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? சாமி பிள்ளை கூட இப்படி அடிச்சிருக்கீல வானரு. பாவம் அது சின்ன பிள்ளை. என்ன பாவம் பண்ணிச்சு? அவ வயசு பிள்ளை தானே, ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மின்காரி, என்ன சப்பாட் பண்றியா? நீ தான் இவ்வளவு வரச்சனியா? தப்பு இல்லையா பண்ணதுல? என்ன தப்பு இருக்கா? இவ பண்ணது எல்லாமே தப்பு தான். முதல்ல இந்த கடைக்கு வந்ததே தப்பு. அந்த ரூபி பிள்ளைட்டவே பேசுறது ரெண்டாவது தப்பு. இவ என் தம்பி கூட வந்து நின்னுட்டு அப்பப்ப பல்ல இழிக்கும் போதே நான் ஏசிட்டே தான் இருந்தேன். ஒரு சொல்லு வார்த்தை கேட்கறது கிடையாது. எப்ப பாரு அவங்கிட்ட வந்து சேகரி வந்து நின்னுக்கிடுவா. இல்ல மெஜேஜி வேற பாக்க பாரு வேற முட்டை கண்டு ரெண்டு நோண்டி எடுத்துலாமனே ஆத்திரமா வருது. ஏனி எப்பயாவது என் தம்பி கூட வந்து பேசிட்டு அதுக்கு வர வச்சுக்கிட்டேன். வாணர் கோவப்படாதங்க வாணரு. அவளே தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட விடுங்களா. எதுக்கு இப்படி பெருசாக்கிட்டு இருக்கீங்க? என்ன மின்காரி ரொம்ப பொங்கிட்டு இருக்கா? நீ தான் இவளுக்கு நாங்க கடைக்கு வரத சொன்னியா? ஐடியா கொடுத்து வர சொன்ன நீ தானா? இல்ல வாணரு, சாமி பிள்ளை யதார்த்தமா தான் வந்தா. ஆமா, நல்ல யதார்த்தமா வருவா. அதுவா நாங்க வந்த நேரத்துல பார்த்து கரெக்டா வருவா. நீ நாடகம் போடாத மின்காரி. இங்க நடக்க எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம். நீ தானே நாங்க வெளிய போறதுல மெசேஜ்ல சொல்லுவ. வாணரு, நானே சீல் போன்ல பேலன்ஸ் முடிஞ்சிட்டேன்னு இருக்கேன் வாணரு. நீங்க வேற. நான் எதுவும் பாடல வாணரு. எல்லாரும் சேர்ந்து நல்லா நடிங்க. என் தம்பி கல்யாணத்துல உங்களால பிரச்சனை வரட்டும். ஒருத்திக்கு கொண்டா இருக்காது, எல்லாத்தையும் அறுத்து விட அறுத்து. ஏ சிலுப்பா, ஓ மவ கடைக்கு வரலன்னு போய் சொன்னியா? சரோஜக்காது வந்து என் மகனை தேடிட்டு வந்தாக்கா. நான் மட்டும்தான் முதல்ல வந்தேன். தேடி வந்த பிள்ளைய
அது அந்த பக்கத்துல கொஞ்ச நேரம் செலக்ட் பண்ணேன், ஒண்ணுமே நல்லா இல்ல. பிறகு இந்த பக்கத்துக்கு வந்தேன். இங்க சேலை நல்லா தான் இருந்து கொஞ்ச நேரம் இதுல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். மறுபடி இன்னொரு சைடு போனேன். அங்கேயும் போய் பார்த்தேன், சேலை கொஞ்சம் சுமாரா தான் இருந்து. அதனால மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன்டா. இங்க சேலை எடுத்து போட்டுட்டு கிடந்த பையனை காணாதான் இதுலயே உட்காந்துருக்கேன். அவன் வந்தானா ஒரு 4 சேலை எடுத்து போடுவான்னு பாக்கேன், இன்னும் காணும். எடுத்து போட்டா செலக்ட் பண்ணிருவீங்களா? இல்லம்மா, கடை இன்னும் ஒரு 4 ரவுண்ட் அடிச்சாதான் ஒரு சாரி எடுக்க முடியும். விளங்கிற பொண்ணே சேலை செலக்ட் பண்ணியாச்சு. என் தம்பிக்கு தான் ட்ரெஸ் எடுத்து இருக்காம அது முடிஞ்சோன்னு கிளம்ப வேண்டியதான். நீங்க என்னடா முதல்ல வந்து என்ன செலக்ட் பண்ணல? உன் தம்பி கல்யாணத்துக்கு கெட்ட போற சேலை எல்லாரும் நீ தானே பாப்பாவ. நானும் கொஞ்சம் அழகா இருக்காண்டாம்மா. எடுத்தோம் கவுத்தோம்னு ஏதோ ஒரு சேலையை செலக்ட் பண்ணிட முடியுமா? தங்கச்சி மாவை கூட்டிட்டு வந்திருந்தா அழகா 2 பேரும் பேசி பேசி யோசிச்சு ஒரு சாரியை எடுத்திருப்போம். அவளை கூட்டிட்டு வரலங்கிறதுனால தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சரோஜா. வேணும்னா நம்ம காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் தங்கச்சியை கூட்டிட்டு மறுபடியும் வருவோமா? வேண்டாம் பாட்டி, இங்கே தங்கிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு எடுத்துட்டு வாங்க. உங்க தங்கச்சி வேணா நான் போயிட்டு வர சொல்லி நீங்க இங்கே இருங்க. வேண்டாம்மா, நான் ஒரு சேலை டக்கு புக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். வந்தா கூட்டிட்டு போவேன், இல்லைன்னு வச்சிருங்க இங்கே விட்டுட்டு போயிருவேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு, நீங்க மட்டும் தான் என்ன முடிச்சிட்டு உட்காந்துருக்கிய. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, பில் போடுறதுக்குள்ள. ஓ சரிம்மா. சரி, பாட்டிக்கு கல்யாணம் பண்ண நிரப்பு 7 மணி நேரமா செலக்ட் பண்ணுதான். என்னது இது சரோஜா இப்படி சொல்லிட்டு போறா? நம்ம டக்கு புக்குன்னு ஒரு சாரியை செலக்ட் பண்ணிடுவோம். சாமி பாத்துமா, பாத்து மெதுவா வா. சாரிம்மா, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுமா, எல்லாம் சரியாயிரும். சாரிம்மா, பாத்து பாத்து கை தாங்க கூட்டிட்டு வா. நல்ல சீட்டுக்குருவி மாதிரி பறந்துட்டு இருந்துச்சு பிள்ளை. இப்படி ஆக்கிட்டாவல வானரி, சேரக உடைச்சில எரிஞ்சிட்டாவே. நீங்க இருக்கா? என்னாச்சுக்கா சாமிக்கு? ஆட்டோல இருந்து இறங்கி நடக்க முடியாம நடந்து போறதா அடிபட்ட மாதிரி வேற தெரியுது. அதுவா தூணி கடைக்கு வந்தா ஓனர் பார்த்து அடிச்சுட்டாவே. எதுக்கு சொல்றியா? சரோஜா அடிச்சுட்டாவல? ஆமாமா. எதுக்குக்கா இந்த அளவுக்கு அடிச்சாவே? செல்லம்மா, உனக்கே தெரியும்ல சாமி பிள்ளை சேகர் தம்பி விரும்பியானே. அதான் சேகருக்கு பார்த்துக்க பொண்ணு பிள்ளைட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு போனேன். அந்த பிள்ளைய பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லியிருந்தா. அவ சரி சரின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டா. ஓனர் கோவத்துல வந்து சாமி பிள்ளைய அடிச்சு விட்டாவ செல்லம்மா. அப்படியாக்கா? பாவங்க சாமி. உனக்கு தெரியுது, ஓனருக்கு தெரியுதா பாரு. தம்பி கல்யாணத்துக்கு எடுக்கணும்னு நினைச்சா யாருக்காவது கோவம் வரதானே செய்யும். இப்படிதான் அடி விழும். நல்லா வாங்கிட்டு வந்திருக்க, இவளுக்கு தேவைதான். அன்னைக்கு வியாபாரத்துல பங்கு கொடுன்னு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போனா? நான் கொண்டு வந்து மஞ்சட்டிக்கு எனக்கு ரூபாயே தரல. அந்த ஆளை திருப்பி அனுப்பி விட்டுட்டா. முன்னாள் ஓனர் ஆச்சு, பகைச்சிக்க கூடாதுன்னு நினைச்சாலாவா? திமிர எடுத்து பேச்சு பேசிட்டு போனா. நல்லா வாங்கட்டும், இதுவும் வேணும் அவளுக்கு என்னமோ வேணும். வியாபாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே திமிரு. செல்லம்மா, என்ன யோசிக்க? இல்லக்கா, சாமி பிள்ளை பாவம்ல, அடி வாங்கிட்டு பாம்போல வந்திருக்காளே, அதான் போய் பார்க்கலாமா இல்ல பேரவை போய் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேரவை வந்து பாரு செல்லம்மா, அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவம், அது துணி கடைக்கு போறாவேன்னு உடனே பயந்து பயந்து வந்தா. ஓனர் கண்ணிலேயே படையில. அந்த பிள்ளைகிட்ட நைஸா சொல்லிட்டு நைஸா போயிடலான்னு நினைச்சா. ஓனர் பார்த்து சேம அடி அடிச்சு விட்டாவே. சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வந்த பிள்ளை சேரக உடைஞ்சு கிடக்குது. ஆமாக்கா, பார்த்தாலே தெரியுது உடைச்சிட்டாவன்னு. என்னத்த சொல்ல, அவியலுக்கு பணம் இருக்குல்ல, அதான் ஆடியாவே. சாமி பிள்ளை கஷ்டப்படியால, அதனாலதான் இப்படி நடத்தியாவே. இதுவே சாமி பிள்ளை பணக்காரியா இருந்தா அவிய தம்பிக்கு கட்டி வச்சிருப்பாவே. ஏன்க்கா இப்ப சாமிக்கு மட்டும் என்ன குறைச்சலு? சொந்தமா வீடு இருக்கு, ஒரு வேலை இருக்கு, ஒரு தொழில் இருக்கு. அவளுக்கு எல்லா டேலண்டும் இருக்க தானே செய்யுது. நல்லா பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கா. ஏன் சரோஜாக்கா உங்களுக்கு டியூஷன் கூட எடுத்தாலே, அந்த அளவுக்கு படிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது தம்பி கட்டி வைக்க வேண்டியதானே? அதான் எனக்கும் தெரியல செல்லம்மா, வானர் ஏன்னா இப்படி இருக்காவனே தெரியலையே. பாவம் சிறுப்பா, ஒரு பிள்ளைய கார கேட்க முடியாம தத்தளிச்சிட்டு கிடக்கா. ஏதோ ஒரு பிள்ளையவே கட்டுறதுக்கு இந்த பிள்ளைய அழகாவிய தம்பிக்கு கட்டி வைக்கலாம். வானர் தம்பிக்கு விருப்பம் இருக்கதான் செய்யுது. ஆனா வானர் தான் 2 பேருக்கு குறுக்க நிக்காவே. அப்படியாக்கா? நிக்கட்டும் நிக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு நிக்க முடியும்? ஒரு நாள் உட்கார்ந்து தானே ஆகணும். ஆமா செல்லம்மா, நீ
அந்த பிள்ளைய போய் இப்படி அடிச்சு விட்டாவ பாருங்களா. சரோஜாக்கா கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லக்கா. நீங்க எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் உண்மையெல்லாம் சொன்னீங்க? அது திமிரு பிடிச்சதா இருந்திருக்கு. சரோஜாக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. பேசாம வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. ஆமாக்கா, நாங்க தான் இப்படி முட்டாதனமா யோசிச்சுட்டு போய் சொல்லிட்டோம். அந்த பிள்ளைகிட்ட சொல்லாமலையாவது இருந்திருக்கலாம்க்கா. என் பிள்ளைக்கு இவ்வளவு அடியாவது விழாம இருந்திருக்கும். சரோஜாக்கா கோவத்துல பிடிச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாவே. சரி, நடந்ததெல்லாம் விடு. இனி எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்ச்சிருப்பா. சரிக்கா, நானும் ஹெல்ப் பண்றேன். எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. சரிக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு சாமி பிள்ளைக்கு சேகர் தம்பிக்கு கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வைக்கிறோம். சரிக்கா, பண்ணி வைக்கிறோம். புளுக்கை புளுக்கைமா, புளுக்க கண்ணா. பாட்டி, ஏ புளுக்க, என்ன பண்ணிட்டு கிடந்தா? சமைச்சிட்டு இருந்த பாட்டி. அப்படியா? என்ன சமையல்? வெண்டைக்காய் காரக்குழம்பு. பரவாயில்லையே, சமைக்கலாம் தெரிஞ்சிட்டு. தொட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கா? பாட்டி, ஆஃப் பாயில் இல்லனா ஆம்லேட். நான் என்ன செஞ்சு வச்சாலும் அவரு அப்படியே சாப்பிட்டுருவாரு பாட்டி, எதுவுமே சொல்ல மாட்டாரு. பரவாயில்லையே, நல்ல புருஷன் தான் கிடைச்சிருக்கான். இந்தாம்மா, இதுல புது சேலை ஒண்ணு இருக்கு. சாரியா? எனக்கா பாட்டி? ஆமாமா, உனக்கு தான். சரோஜா இன்னைக்கு சேகர் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனால நானும் கூட போனேமோ. பாட்டி உங்களுக்கு ஒரு சாரி எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா. அங்க போன பிறகு எனக்கு எடுக்கிறதுக்கு மனசே இல்லடா. அதான் உனக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணி பாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து பாரு புளுக்க, உனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி, நீங்க எது எடுத்தனாலும் எனக்கு பிடிக்கும் பாட்டி. ஆனா நீங்களே உங்களுக்கே சாரி எடுத்துருக்கலாமே. எதுக்கு பாட்டி எனக்கு எடுத்துட்டு வந்தீங்க? வேண்டாமா, இருக்கட்டும். என்கிட்ட என்ன சேலையா இல்ல, 1000 சேலை கிடக்கு. அதுல ஒண்ணு நான் கட்டிக்கிட்டேன்டா. நீ புதுசா கட்டிட்டு வந்து நில்லு, அதான் நல்லா இருக்கும். உன் ஆட்டக்காரி உன்னைய சேர்த்துக்கிட்டாலே தவிர்த்து ஒரு சேலை எடுத்து தர மாட்டேங்க. நானாவது எடுத்து கொடுக்கறேனே. இல்ல பாட்டி, அக்கா உங்களுக்கு தானே எடுத்து வந்திருக்காங்க. பரவாயில்லமா, இருக்கட்டும். என்கிட்ட நிறைய சேலை கிடக்கு. கடைக்கு போன உடனே எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. அதான் உனக்காக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன்டா. சாரி பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. அட புளிக்க, தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியோ? என்ன டைன்ஸ் எல்லாம் வேண்டி கிடக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. உன் டைன்ஸை வாங்கிட்டுலாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். பாட்டி, அப்ப வேற என்ன வேணும்? வெண்டைக்காய் காரக்குழம்பும் ஆம்லேட்டும். இருங்க பாட்டி, எடுத்துட்டு வரேன். வேண்டாம் புளிக்க, நீயே உன் வீட்டுக்கு மட்டும்தான் சமைச்சிருப்பா. இல்ல பாட்டி, நிறைய செஞ்சிருக்கேன். இருங்க பாட்டி, எடுத்துட்டு வரேன். ஓ சரிம்மா.